வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் ஹஜரத் அவங்க ஓதின ஒரு ஆயத்து, ரொம்ப முக்கியமான ஆயத்து குர்ஆனில். எல்லாமே ஆயத்து முக்கியமான ஆயத்து தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கீர்த்தி எவ்வளோ உயர்வானது என்பதை அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் சொல்லி காட்டியிருக்கிறான். அப்படி ஒன்று தான் இன்றைக்கி ஹஸரத் அவங்க ஓதின ஆயத்தில் ஒன்று. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும். மூமினான மக்களே, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய குரலை உயர்த்தி பேசக்கூடாது. ஃபௌக சௌத்தின் நபி, நபியினுடைய குரலை விட அதிகமாக உங்கள் குரலை உயர்த்தி பேசக்கூடாது. எப்படி உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசிக்கொள்வீங்களோ அதுபோல் நபிக்கு முன்னால் பேசக்கூடாது. நபிக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசினால் அன்தஹ்பத அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் என்ன செஞ்சு போயிடும்? அழிந்து நாசமாகி போய்விடும். உங்களுக்கு தெரியாமலே. அன்தும் லா தஷ்உரூன், உங்களுக்கு அது எப்படி போகுதுன்னே தெரியாது. உங்களுக்கு எப்படி அது போகுதுன்னே தெரியாது. அப்படி என்ன செஞ்சு போயிடும்? அழிந்து நாசமாகி போய்விடும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறோம். இது எவ்வளோ பெரிய தண்டனைன்னு சொன்னால், இது எவ்வளோ பெரிய தண்டனைன்னு சொன்னால், ஒரு முஷ்ரிக்குக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, ஒரு காஃபருக்கு அதாவது இதாகி போகிறாங்க பாருங்கள், முர்த்ததாகி போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. சாதாரணமாக ஒரு நபர் நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாங்க, ஒரு திடீர்னு ஒரு பாவம் செய்கிறார். இப்போ நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாரு, ஒரு பாவமும் சேர்ந்துக்கும். அவர் நிறைய வருஷம் என்ன செஞ்சுருக்கிறாரு? நன்மைகள் செய்து கொண்டே வருகிறார், ஒரு பாவம் செய்கிறார். அப்போ நன்மைகள் அப்படியே இருக்கும், பாவங்கள் செய்ய செய்ய என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? கூடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நபிக்கு முன்னால் கண்ணிய குறைவாக நடப்பது என்பது எப்படி ஒரு அபாயகரமான விஷயம்னு சொன்னால், எல்லா நன்மைகளும் போயிடும். ஏற்கனவே செய்து வைத்திருக்கக்கூடிய, பல வருஷமாக நோன்பு வைத்திருப்பார், பல ஆண்டுகள் ஹஜ்ஜு செய்திருப்பார், எத்தனையோ வருஷங்களாக விடாமல் 5 வக்து விடாமல் தொழுதிருப்பார். அப்படி அவங்க என்னென்ன நன்மையான காரியங்கள்லாம் செய்து வைத்திருந்தாரோ அத்துணை நன்மையான காரியங்களும் நபிக்கு முன்னால் ஒரு கண்ணியக்குறமான ஒரு செயலில் ஈடுபடுவதன் காரணமாக பேசுகிறவங்க கொஞ்சம் சவுண்டாக பேசிட்டாங்க தான். தங்களுக்கு மத்தியில், அதாவது தங்களுக்கு மத்தியில்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் எப்படி பேசிக்குவீங்களோ அது மாதிரி நபிக்கு முன்னாடி பேசக்கூடாது. அது முன்னால் என்ன செய்யக்கூடாது? நபிக்கு முன்னால் பேசக்கூடாது. நீங்கள் வேற, நபி வேற என்பது அல்லாஹ் தஆலா இதில் காட்டுறான். நீங்கள் வேற, நபி வேற, அவங்களுடைய உயர்வு வேற, உங்களுடைய அந்தஸ்து வேற என்பதாக என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல நமக்கு நபியினுடைய உயர்வை காட்டி கொடுக்குறான். நபிக்கு முன்னால் ஒரு சஹாபி வந்தாங்க, வந்து என்ன செஞ்சாங்க? நபியுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் சவுண்டாக கூப்பிட்டதை பார்த்துட்டு அதை விட சவுண்டாக கூப்பிட்டு உட்கார சொன்னாங்க. அதை விட அதிகமான சவுண்டு போட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அதிகமாக சவுண்டு அவங்களது இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க மேலே அல்லாஹ் அவருடைய அதாப் இறங்கும். ஏன்னா நபிக்கு முன்னால் குறைவாகத்தான் பேசணும், நீங்கள் அதிகமாக நபியுடைய குரலை விட அதிகமாக பேசிடக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தாகவே இறக்கிட்டான். அப்போ இவங்க சவுண்டாக பேசுனது அவங்க என்ன செஞ்சிடும் தெரியாமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த வார்த்தை கொஞ்சம் சவுண்டாக பேசிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையே உருவான நபி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அப்படி வந்துட்டு அவங்க மேலே என்ன செஞ்சிடும்? அல்லாவுடைய கோபம் வந்துடுமேன்னு சொல்லி அவங்கள விட சவுண்டாக பேசினாங்க. அந்த சஹாபியோட என்ன செஞ்சாங்க? சவுண்டாக பேசி இப்போ என்ன ஆயிடுச்சு? சமமாயிடுச்சு இல்லையா? இவங்களோட அந்த சஹாபியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குரல் உயர்ந்துதான் இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தா நபியினுடைய குரல் உயர்வாகவும் அந்த சஹாபியினுடைய குரல் கம்மியாகவும் இருந்துச்சு. எப்படி காப்பாற்றுறாங்க பாருங்க அல்லாஹ்ட்ட. நபி அல்லாஹ்ட்ட இருந்து எப்படி காப்பாற்றுறாங்க பாருங்க. அதனால தான் ரஹ்மத்துல்லில் ஆலமீன்னு சொன்ன அல்லாஹ் குர்ஆன்ல, அகிலங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டேன்னா உங்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டான். அவ்வளோ உயர்வான நபி, அவ்வளோ உயர்வான நபி. புரிஞ்சா? அதே போல் என்ன செஞ்சான்? எல்லா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது முனாஃபிக்குடைய ஒரு கூட்டம், அவன் முனாஃபிக்குன்னு சொன்னால ரெட்டை வேஷம் போடக்கூடியவன் தான். முனாஃபிக்குன்னு சொன்னால ரெட்டை வேஷம் போடக்கூடியவன் தான். அவன் என்ன செஞ்சான்? ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ராயினான்னு கூப்பிட்டான். ராயினான்னு சொன்னா என்ன செஞ்சோம்? எங்க பக்கம் பாருங்களேன்ற அர்த்தமும் இருக்கு, அதே போல ஆடு மேய்க்கிறவரை அப்படின்ற அர்த்தமும் இருக்கு. அவன் இந்த வார்த்தையை சொல்லி என்ன செஞ்சான்?
ஆடு மேய்க்கிறவரே அப்படின்னு அப்படி இரட்டை அர்த்தமுடைய வார்த்தையை சொல்லி நபி அப்படியே கிண்டல் பண்ணலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செஞ்சுட்டான், உடனே ஆயத்தை இறக்கிட்டான். நீ என்ன செய்யக்கூடாது, ராயினான்னு கூப்பிடக்கூடாது. வக்கூல் உந்துர்னா, உந்துர்னா எங்க பக்கம் பாருங்களே அப்படின்ற ஒரே ஒரு அர்த்தம் இருக்கக்கூடிய ஒற்றைப்படையான அந்த ஒற்றை வார்த்தை அந்த பயன்படுத்து. 2-3 அர்த்தம் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்தாகவே இறக்கிட்டான். அப்போ நபியினுடைய கீர்த்தி என்ன, நபியினுடைய உயர்வு என்ன, நபியினுடைய உயர்வு என்ன புரிஞ்சா? இப்போ இதில் வச்சு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இது ஏன் அல்லாஹ் தஆலா நபியினுடைய காலத்தில் இறக்கினா சரிதான், நபியினுடைய காலத்தில் இறக்கினா சரிதான். இந்த ஆயத்து கியாம நாள் வரைக்கும் இருக்குமா இல்லையா? இந்த ஆயத்துக்கு அமல் அப்போ நபியினுடைய காலத்தோடு அந்த அமல் முடிஞ்சு போயிடுச்சா? இந்த ஆயத்துக்கு அமல் எப்படி? அல்லாஹ் நபிக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய சவுண்டை உயர்த்தக்கூடாது, உங்கள் சப்தத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னால் புரியுதா? இப்போ இந்த ஆயத்து நபியினுடைய காலத்தோடு முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. கியாம நாள் வரைக்கும் அந்த ஆயத்துக்கு அமல் இருக்குது. ஆயத்து இருந்தால் அந்த ஆயத்துக்கு அமல் இருக்குது, ஆயத்து இருந்தால் அந்த ஆயத்துக்கு அமல் இருக்குது புரிஞ்சா? இப்போ எப்படி இந்த ஆயத்துக்கு அமல் செய்கிறது அப்படின்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்களுடைய உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசு, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசு. இன்னும் என்ன வார்த்தை சொன்னாங்க, உலமா உம்மத்தி க அன்பியாயில் பனி இஸ்ராயில், என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் அவங்க பனி இஸ்ரேல் காலத்தில் வாழ்ந்த நபிமார்களை போன்றவர்கள் என்பதாக சொன்னாங்க. என்னுடைய உம்மத்தில் வரக்கூடிய உலமாக்கள் ஆலிம்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, பனு இஸ்ராயில் காலத்தில் வாழ்ந்த நபிமார்களை போன்றவர்கள்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி நபிக்கு எந்த உயர்வு இருக்கிறதோ அவங்களுடைய வாரிசுக்கு அதே உயர்வு இருக்கு, அவங்களோட வாரிசுக்கு அதே உயர்வு இருக்கு. அவங்க முன்னாடி சவுண்ட் என்ன செய்யணும், குறைவா பேசணும், அவங்களுக்கு அந்த மதிப்பு கொடுக்கும். நபிக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு இல்லை, நபியினுடைய வாரிசுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு. நபியினுடைய வாரிசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, என்ன என்னுடைய உலமாக்கள் என்னுடைய நபிமார்களுடைய வாரிசு, அவங்க காசையோ பணத்தையோ என்ன செய்யல, வராசத்தா விட்டுட்டு போல, அவங்க இல்மை கொடுத்துட்டு போனாங்க. அல்லாஹ்வை பற்றி உண்டான இல்மை அவங்க கையில் கொடுத்துட்டு போனாங்க. காசு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போல. வாரிசுன்னு சொன்னால் காசு பணத்தை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், இவ்வளோ ரூபா சேர்த்து வச்சிருக்கேன், இவ்வளோ கிலோ தங்கம் சேர்த்து வச்சிருக்கேன்னு காசு பணங்களை விட்டுட்டு போகல. அல்லாஹ் ரசூல் பற்றி உண்டான இல்மை கொடுத்துட்டு போனாங்க. அவங்க காலல்லா கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக என்ன செய்றாங்க, வாழ்வு முழுவதும் அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு, நபிக்கு என்ன உயர்வு அல்லாஹ் தஆலா சொன்னானோ அந்த ஆயத்துக்கு அமல் நபிக்கு பின்னால் அவங்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு உண்டு. அவங்கள்ட்ட அந்த மாதிரி என்ன செய்யணும், மதிப்பாக நடக்கணும், மரியாதை நடக்கணும், கண்ணியமாக நடக்கணும். அப்படி நடக்கலன்னு சொன்னால் என்ன ஆபத்தை என்ன தண்டனையை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானோ அது இப்போவும் நடக்கும். என்ன சொல்கிறாங்க இமாம்கள், என்ன சொல்கிறாங்க, உலமாக்களை பற்றி ஒருவர் உள்ளத்தில் தவறாக எண்ணினால், உலமாக்களை பற்றி ஒருவர் உள்ளத்தில் தவறாக எண்ணினால் அல்லாஹ் அவரை பிடிப்பதற்கு தயாராகிவிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் அவரை பிடிப்பதுன்னு சொன்னால் அவரை வேதனைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா தயாராகிட்டான். உலமாக்களை பற்றி உண்டான தவறான எண்ணம் யாருடைய கல்புல வருமோ அப்படி வந்தால் அவர் அல்லாஹ் தஆலா தண்டிக்க நாடிட்டான்னு அர்த்தம். இதான் இமாம்கள் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், பாதுகாக்கணும் நம்ம எல்லாரையும். உலமாக்களுக்கு அந்த கண்ணியம் இருக்க வேண்டும், உலமாக்கள் இடத்துல அந்த கண்ணியம் இருக்க வேண்டும். புரிஞ்சு? அவங்கள்ட்ட பேசும்போது நளினமாக பேசணும், பேசும்போது நளினமாக எங்கேயோ இருந்துக்கிட்டு சவுண்டு கொடுக்கக்கூடாது, எங்கேயோ இருந்துக்கிட்டு சவுண்டு கொடுக்கக்கூடாது. பக்கத்தில் வந்து பேசணும், பக்கத்தில் வந்து பேசணும். அதே போல் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது மரியாதையாக பேசணும். ஒரு விஷயத்தை கேட்குறதா மரியாதையாக பேசணும். மரியாதை குறைவாக நடந்து அவங்க மரியாதையை எடுத்துக்கிட்டா மரியாதை எடுத்துக்கிட்டா மரியாதை, அவன் மரியாதை எடுக்கல இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சாங்கன்னு சொன்னால் அது மரியாதை குறைவு தான். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அதை மரியாதையாக எடுத்தாலும் சரி தான், மரியாதை எடுக்காமல் இருந்தாலும் சரி தான். நீங்கள் உலமாக்களுக்கு முன்னாடி பேசும்போது எப்படி பேசணும், கண்ணியமாக பேசணும். அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசணும், அவங்க நின்று இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட எந்திரிச்சு நின்று பேசணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. புரிஞ்சா? என்ன அஜித் இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு, அஜித்துக்கு யாரும் என்ன மதிப்பு, நம்ம என்ன தப்பாக செஞ்சிட்டோம் அப்படி இல்லை. இருக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறேன், இருக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறேன். எல்லார் இடத்துலையும் எல்லா உலமாக்கள் ஆலிம் பிறந்தைகள்கிட்ட எதுன்னு செய்யணும், இப்படி தான் நடக்கணும். பேசணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கணும். பார்க்க வரணும்னு சொன்னால் அனுமதி வாங்கணும்.
பார்க்க வரணும்னு சொன்னால் அனுமதி வாங்கணும். அதில் உங்களை பார்க்கணும், எப்போ பேசலாம், எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கணும். நான் வந்தேன், நீங்கள் இல்லை. எத்தனை மணிக்கு வந்தீங்க? 10 மணிக்கு வந்தேன். 10 மணிக்கு பள்ளியில் என்ன வேலை இருக்குது? உன் இஷ்டத்துக்காக இருப்பார் பள்ளியில்? உன் இஷ்டத்துக்கு பள்ளியில் இருக்க மாட்டார் அவர். அவர் இருக்கும்போது நீ வந்து பார்க்கணும். அவர் இருக்கும்போது நீ வந்து பார்க்கணும். நான் வந்த 10 மணிக்கு உங்களை காணோம். 10 மணிக்கு அவருக்கு என்ன வேலைங்க? என்ன செய்யணும்? நீ தொழுகை நேரத்தில் வந்தீங்க இருப்பார். தொழுகை நேரத்தில் வந்தால் அவர் இருப்பார். தொழுகை இல்லாத 10 மணிக்கு வந்து காலைல 10 மணிக்கு வந்த உங்களை வந்து பள்ளியில் தேடின இல்லைன்னா நான் வாட்ச்மேன், அவர் பள்ளிவாசலுடைய வாட்ச்மேன், அவர் 10 மணிக்கு நான் உட்காந்துருக்கிறதுக்கு ஃபோன் போட்டு விசாரிச்சுக்கிட்டு அதில் எத்தனை மணிக்கு உங்களை மீட் பண்ணலாம், வரீங்களா என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டு அவங்கள சந்திக்க வரும். வீட்டுக்கு வர்றதாக இருந்தால் முன்கூட்டியே தகவல் சொல்லணும். முன்கூட்டியே தகவல் சொல்லணும். சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தகவல் சொல்லிட்டு போகணும். வெளியூர்லேருந்து வந்தால் சொந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போயிட்டு வந்தால் நேராக வீட்டுக்கு போக மாட்டாங்க, பள்ளிக்கு போயிடுவாங்க. பள்ளிக்கு போயிட்டு மாப்பிள்ளை மாதிரி ரெடியாவாங்க, சும்மா போட்டுக்குவாங்க, மிஸ்வாக் பண்ணிக்குவாங்க, ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்குவாங்க, தலையெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி வாரிக்குவாங்க. எங்கே? போருக்கு போயிட்டு வரும்போது. போருக்கு போயிட்டு வரும்போது ஏன் மனைவி இருக்கிறாங்க வீட்டில், மனைவியை பார்க்க போகிறாங்க. எப்படி ஒன்று பங்கற மாதிரி போகக்கூடாது. அதனால என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? போருக்கு போயிட்டு வந்தோடனே என்ன செய்வாங்க? பள்ளியிலேருந்து தகவல் அனுப்புவாங்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு. சொந்த வீட்டுக்கு போகிறதாக இருந்தால் என்ன செய்யணும்? தகவல் சொல்லிட்டு போகணும். வீட்டுக்கு வந்துட்டு வாசலில் நின்று ஃபோன் போடக்கூடாது. அதில் கொஞ்சம் பார்க்கணும், வெளியே வாங்க. யாரை கேட்டு வீட்டுக்கு வந்த? நீ முதல்ல யாரை கேட்டு வீட்டுக்கு வந்த? முதல்ல உன் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் தகவல் சொல்லிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க வீட்டுக்கு போகலாமா? அப்படி தப்பு இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இவ்வளோ விஷயம் இன்னும் எவ்வளோ இருக்குது. 1% கூட சொல்லலை, 1% கூட சொல்லலை. இன்னும் அதையும் சொல்லணும்னு வச்சுங்களேன், ஹஜ்ரத் என்னமோ என்ன செஞ்சுறாரு, பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, உங்களுடைய உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் வருவதற்கு காரணமாக நாமளே ஆகிடக்கூடாது. அல்லாஹ் கைராக்கணும். எல்லாருமே மதிப்பாக ரொம்ப கண்ணியமாக பேசக்கூடியவங்க தான். என்ன விஷயம் இருக்குன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜென்ரேஷனுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். உங்களுடைய ஜென்ரேஷன் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்றதுனால நான் என்ன செய்கிறேன், இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா கிருபை செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த ஆயத்தின் அடிப்படையில் உலமாக்களுக்கு அந்த மதிப்பு வரணும். அவங்களுடைய வாரிசுதாரர்கள், நபிமார்களுடைய வாரிசுதாரர்கள். ஆகையினால் அந்த மதிப்பு, அந்த கண்ணியம் அவங்களிடத்தில் என்ன செய்யணும், கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறேன், இந்த விஷயங்களை சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.